அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு வெண்பூசணியை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த வெண்பூசணி வெயிட் லாஸ்க்கு பெஸ்ட்டு ரெமெடி. உங்களுக்கு தேவையற்ற கொழுப்புகளை குறைச்சிடும். இந்த வெண்பூசணி சம்மரில் இது பண்ணுற போது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க், உடம்பு குளிர்ச்சியாக்கக்கூடியது. மொத்தத்தில் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நீங்கள் இது ஒரு நாளைக்கு வெயிட்டாக உள்ளவங்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப்பாவது குடிச்சுவாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு காலையில் ஒரு 11 மணி வாக்கில் இந்த ட்ரிங்க் ஒரு டம்ளர் எடுத்துக்காங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொருட்கள்: வெண்பூசணி கட் பண்ணது 1 கப்பு, கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் இந்த இஞ்சி நான் இதில் ஆட் பண்ணுறேன்னா, இந்த பூசணி குளிர்ச்சியாக உள்ளக்கூடியது, அதை அது எடுக்கக்கூடியது இஞ்சி. மொரவர் இஞ்சி வெயிட் லாஸ்க்கு நல்லது, டேஸ்ட்டையும் கொடுக்கக்கூடியது. கொஞ்சம் சால்ட்டு, 1 ஸ்பூன் பெப்பர் பொடி, சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போதும், 1 ஸ்பூன் ஜீரா பவுடர். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இதை வச்சு நான் உங்களுக்கு இப்போ ஒரு ஜூஸ் அடித்து எடுத்து கொண்டு காட்டுறேன். இப்போ நம்ம இந்த மிக்சி ஜாரில் போட்டு இந்த பூசணிக்காவையும் இந்த இஞ்சியையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணியை ஊற்றி நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான பொருட்களை ஒன்றா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச ஒரு பொருளையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். முதல்ல பெப்பர் போடுவோம், மிளகுத்தூள் அதை சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், அப்புறம் தேவையான உப்பு. இப்போ இந்த ஜூஸை அரைக்கிறதுக்கு நம்ம தேவையான தண்ணி 1 டம்ளரை முதல்ல சேர்த்துக்கிடுவோம். அப்புறம் பார்த்துக்கிட்டு 2வது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பழையபடி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வர்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு கிளாஸ் டம்ளரில் நான் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெண்பூசணி ஜூஸ் ரெடி ஆகிட்டு. இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னா புதினா இலைகளை கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுலேயும் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் இதை வீட்டில் செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.